நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவருட்சாய நவதாம் காமதேனவே. சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் 2025 என்ற தலைப்புல இந்த காணொலியில் நம்ம காண இருக்கும் ராசி என்பது மிதுன ராசி. காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசி, அதிபதி புத பகவான். குரு அதிச்சாரம் அப்படின்றது 18-10-2025 இருந்து 5-12-2025 சரியாக 48 நாட்கள் அதிச்சாரமாக நிலையில் இருக்கிறார். ஸோ உங்கள் ராசியில் இருந்து 2ஆம் வீடாகிய கடக ராசிக்கு இடம்பெறுகிறார். இதுவரைக்கும் உங்கள் ராசியிலிருந்து சில அலைச்சல்களை கொடுத்தாலும் அதற்குண்டான பலனை இந்த 48 நாட்களில் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். 2ஆம் இடம் அப்படின்றதே தனம், குடும்பம், கல்வி, வாக்கு, அந்த மாதிரி ஒரு காரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். அந்த இடத்துக்கு போறதுனால குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடகத்திலிருந்து தன்னோட 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். மிதுனத்துக்கு விருச்சிகம் அப்படின்றது 6ஆம் வீடு, மகரம்ன்றது 8ஆம் வீடு, மீனம்ன்றது 10ஆம் வீடு. ஸோ உங்கள் ராசிக்கு 6, 8, 10 ஆகிய 3 இடங்களை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. 6ஆம் இடம் அப்படின்றது ருணரோக சத்திரஸ்தானம், 8 அசுபஸ்தானம், 10 கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். ஸோ இந்த 3 இடங்களை பார்ப்பதால் என்ன பலன், என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும்? இந்த 48 நாட்களுக்குள் நீங்கள் என்ன பெறுவீர்களோ அதை இங்கு கோடிட்டு காட்டுகிறேன். குரு பகவான் முழு சுப கிரகம். ஸோ நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம். உங்கள் ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதி. ஸோ 2ஆம் இடத்துக்கு போறார். 7ஆம் அதிபதி 7க்கு 8ஆம் இடமாகிய 2ஆம் இடத்திலும், 10ஆம் அதிபதி 10க்கு 5ஆம் வீடாகிய கடகத்திற்கும் வருகிறார். குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, குடும்ப உறுப்பினர்களின் இந்த மனக்கசப்புகள் நீங்கிறது, எதிர்பாராத பணவரவு, விடுபட்ட கல்வி தொடர்கள் எல்லாமே உண்டு, நடைபெறும். உங்களோட வாக்கு சாதுரியம் மிக பிரபலமாக பேசப்படும் ஒரு காலமாக இந்த காலகட்டம் உள்ளது. வாக்கு வன்மை பெறும் ஒரு காலகமாக இருக்கிறது. எதிரிகள் அப்படின்றது ஏன்னா இது 2ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்கிறார், விருச்சிக ராசியை பார்க்கிறார். விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம். தொழில் போட்டியா இருந்தாலும் அந்த தொழில் போட்டியில நீங்க தான் ஜெயிச்சு முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு. கோர்ட்டு கேஸ் அலைஞ்சவங்க எல்லாம் அதுல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு. அதிகப்படியான தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானின முழம் என்னன்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பழமொழி இருக்குல்ல. அதனால தலைக்கு மேல இருக்கிற கடன்லாம் கூட கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பு. எப்படி சார் கட்டுக்கு வரும்? உங்களுடைய இன்கம் டபுள் ஆகும், பழைய பாக்கிகள் வசூலாகிறது. இதுவரைக்கும் உங்களை எதிரியா யார் நினைச்சாலும் அவங்களே உங்களை நட்பு வேண்டி உங்களிடம் பேச ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு இந்த 48 நாட்களுக்குள் நடைபெறும் ஒரு காலமாக இருக்கிறது. பொதுவாக இந்த வயசானவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், மரண பயம் இருக்கும். எனக்கு எப்போ கால முடியும்ன்றதே அவங்களுக்கு ஒரு யோசனையிலே இருக்கும், ஒரு சிந்தனையிலே இருக்கும். தீர்க்க ஆயுள் உண்டு. குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிற ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பதால் தீர்க்க ஆயுள் உண்டு. அதுல இருந்து நீங்க மன தைரியம் உங்களுக்கு கூடும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல உயிர் மூலம் சொத்துக்கள் கிடைத்தல், எதிர்பாராத பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் எதுனா வில்லங்கம் இருந்தாலும், ஒருத்தர் சைன் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க சார், மொத்தம் 6 பேர் சார், இந்த 6 பேர்ல ஒருத்தர் மட்டும் சைன் போட மாட்டேன்றாரு, அது போட்டாதான் எங்களுக்கு சொத்து வரும், இல்ல அது வித்து சொத்து பணம் வரும், இப்படிலாம் இப்போ வருஷ கணக்கில் இடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் தீரும் ஒரு காலமாக உள்ளது. 8ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானத்தின் குடும்பம்.
இப்ப 2ஆம் இடம்ன்றது ஜாதகருக்கு 2ஆம் இடம் அப்படின்றது ஜாதகருடைய குடும்பமும், 8ஆம் இடம்ன்றது வந்து களத்திரத்தின், அது ஆணாக இருந்தால் மனைவியின் குடும்பம், பெண்ணாக இருந்தால் கணவனின் குடும்பம். ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய உங்களுக்கு சப்போர்ட் நிச்சயம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடகத்துல இருந்துட்டு, ஸோ உங்களோட மன அமைதி, ஆரோக்கியம், தூக்கமின்மை, தூக்கமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், சிறு சிறு குறைபாடுகள் நீங்கும். 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 6ஆம் இடம்ன்றது நோய் ஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. 8ஆம் இடம்ன்றது அதிகப்படியான கடன், அதிகப்படியான நோய், அதிகப்படியான துன்பம். நோய்னா ஆபரேஷன் வரைக்க போறது 8ஆம் இடம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கட்டுக்குள், நோய் கூட கட்டுக்குள் வரும், மருந்து மாத்திரைகளின் அளவு குறையும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. 10ஆம் இடம் அப்படின்றது கர்மஸ்தானம், உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க. டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்கிறவங்க, அது எந்த கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி, பிரைவேட்ல இருந்தாலும் சரி, டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ் மொத்தத்துக்கு எந்த ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் கிடையாது, நீங்க எது சொல்லி கொடுத்தாலும் நீங்க டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்க. உங்களால ஒரு 10 பேர் கத்துக்கிறாங்கன்னா யுவர் டீச்சர். அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுக்கு அந்த இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக ஏற்றம் தரும் காலமாக காணப்படுகின்றது. அதே போல இந்த வாட்டர் பிசினஸ் பண்றவங்களுக்கு, வாட்டர் மட்டும் இல்ல, பால், இந்த லிக்விட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்களுக்கு ஏற்றம் தரும் காலமாக விளங்குகின்றது. தொழில் விரிவாக்கத்திற்காக அதிகப்படியான கடன் ஒரு சிலருக்கு வாங்க வேண்டிய அமைப்புல இருக்கு. அதனால சார் ஒரு சிலருக்குன்னு சொல்றத கேட்கலாம். உங்களுக்கு குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரு, அதை பொறுத்துதான் இந்த தன்மைகள் மாறும். குரு உங்களுக்கு 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் தாமதம் ஏற்படும், இல்ல கொஞ்சம் அதிகமான கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நல்ல ஸ்தானத்துல இருந்தான்னா ஒரு லிமிட்டோட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ உங்க ஜாதகத்துல குரு பகவான் வந்து எப்படி இருக்காருன்றதை அனுசரிச்சுத்தான் இது வந்து மற்ற பலன்கள் சொல்ல முடியும். ஸோ உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க பலன் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன் ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய மொபைல் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வாங்கலாம். அப்பாயின்மெண்ட் கேட்டு நீங்க உங்க பலனை, துல்லியமான பலன்களை நீங்கள் அறியலாம். ஸோ உத்தியோகஸ்தானம், உத்தியோகம், ப்ரமோஷன், இடமாறுதல்கள். 6ஆம் இடம் அப்படின்றதும் 8ஆம் இடம்ன்றது இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு மறைதல் அப்படி பேரு. ஸோ நீங்க டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலும் டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே, எதிர்பாராத ஒரு ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியால் கிடைக்கக்கூடியது நன்மைகள் ஆகும். இல்லை சார் எல்லாமே நன்மையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. 6ஆம் இடத்துல வரக்கூடிய அசுபங்கள் நீங்கும், 8ஆம் இடத்தால் வரக்கூடிய அசுபங்கள் நீங்கும், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு பெருகும். ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்துல நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் மனசுல விட்டு இருக்கிறத வெளிப்படையா பேசாம, கொஞ்சம் யார்கிட்ட என்ன பேசணுமோ, எப்படி பேசணுமோ, எவ்வளவு பேசணுமோ அதை மட்டும் நீங்க புரிந்து பேசியிருந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கை வந்து இந்த 48 நாட்களுக்குள்ள ஒரு டேர்னிங் பாயிண்டாவே இருக்கும் அப்படின்றது உறுதியாக சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவு உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது வாஸ்து ஆச்சாரியா மற்றும் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். நன்றி, வணக்கம்.